பண்டை காலங்களாக எருக்கஞ்செடி என்றாலே வெறுத்து ஒதுக்கப்பட்டு வந்தது. இச்செடிகள் வீடுகளில் வளர்த்தாலே அது அபசகுணம் என்று கூடுவர். இச்செடிகள் பாழடைந்த வீடுகளில்தான் வளர்ந்து நிற்கும். ஆனால் இப்படி வெறுத்து ஒதுக்கப்பட்ட எருக்கச்செடி 2 வகைகள் உள்ளன. இதில் ஒரு வகை செடி நீல நிறத்திலும் மற்றொன்று வெள்ளை நிறத்திலும் பூக்கும். இதில் வெள்ளை பூச்செடிக்குதான் அதிக கிராக்கி உள்ளது. அதாவது அந்த செடியை சில வீடுகளில் தெய்வத்திற்கு இணையாக மதிக்கின்றனர். சில வீடுகளில் துளசி செடியை நடுவில் வைப்பது போன்று இந்த வெள்ளை எருக்கன் செடியை வீட்டின் முன்பு வளர்க்கின்றனர். இப்பகுதியில் இந்த செடியை பண்ணைகள் அமைத்து அதன் மூலம் கிராமங்களில் விற்பனை செய்கின்றனர். ஒரு செடி 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. இதில் பெரிய செடிகளின் தண்டு பகுதியை சிறிய பிள்ளையார் சிலை செய்வதற்காக வியாபாரிகள் வாங்கி செல்கின்றனர். அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்.